அன்பார்ந்த ஏனந்தருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் தான் ஒரு வசிய சக்தி உடையவனாக மாறும். அதாவது ஒரு காய்த்து தொங்குகின்ற மரத்துல தான் அத்தனை பறவைகள் வரும், கூடு கட்டும், எல்லாமே இருக்கும். காய்த்து தொங்குகின்ற மரங்கள், அடர்த்தியான கிளைகள் இருக்கின்ற மரங்களில் தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்மளை உருவாக்கி கொள்வதற்கு முன்னோர்கள் ஏதாவது ரகசியமான வழிமுறைகள் சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த வசியம் என்பது தப்பான அர்த்தத்தில் யாரும் எடுக்காதீர்கள். வசியம் என்பது என்ன சொன்னா, பெண்களைத்தான் வசியம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. தொழில் வசியம் இருக்கு, ராஜ வசியம் இருக்குது, வாடிக்கையாளர் வசியம் இருக்கிறது, எல்லா வசியமுமே இருக்கு. வசியத்தில் எல்லா வசியம், இந்த எல்லா வசியத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு நவதானியத்திற்கு, ஒரு நவதானியத்திற்கு தான் அந்த பவர் உண்டு. அந்த நவதானியத்தை என்ன சொல்றான்னா, நீங்க என்ன செய்யணும், 6 பிடி, உங்களுடைய பிடிக்கு 6 பிடி, 6 1 2 3 6 ஒரு சின்ன பாத்திரத்துல போடணும். அந்த பாத்திரத்தில் போட்டு அது என்னது அப்படின்னா கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்துக்கு என்ன சொல்லலாம்னா பயங்கரமான வசிய சக்தி உண்டு. கருப்பு உளுந்துக்கு பயங்கரமான வசிய சக்தி உண்டு. அப்ப அந்த கருப்பு உளுந்து 6 பிடி உங்க கையால் எடுக்கணும். ஆணாக இருந்தால் வலது கையால் எடுக்கணும், பெண்ணாக இருந்தால் இடது கையால் எடுக்கணும். எடுத்து அதை எதுல வறுக்கணும்னா, நல்ல நயம் நெய் இருக்கு இல்லையா, நெய்யில போட்டு நல்லா வறுக்கணும். நெய்யில போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிடணும். வறுத்து அழகா வச்சு அந்த ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஆறின பிறகு டப்பாவில் போட்டு வச்சுக்கிடணும். ஒரே நேரத்தில் என்ன 6 படி திங்கலாம். திங்கிறதுனால எந்த தப்பு கிடையாது. உடம்பில் பலம் அதிகமாகும். அப்போ என்ன சொன்னான்னா, இந்த ஒரு மனிதன் தான் பொருளாதாரத்திலும் தான் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வசிய சக்தி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரிதான், யாரு வேணாலும் என்ன சொன்னாலும் இதை செய்யலாம். இது தப்பானதுக்கு செய்ய போறது கிடையாது, நல்லதற்கு இது வேலை செய்யும். ஏன்னா இது கருப்பு உளுந்து என்பது ராகு. ஜோதிட சாஸ்திரத்தில் ராகுவுக்கு தான் வசிய சக்தியை கொடுத்துருக்கான். ஏன்னா வசிய சக்திக்கு ராகு தான் என்ன சொன்னா சரியான கிரகம். வேற எந்த கிரகம் என்ன வசிய சக்திக்கு என்ன சொன்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வசியத்துக்கு ராகு தான் உருவாக்கும். அப்ப இதை என்ன சொன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. எப்பயுமே 6 பிடி 6 பிடி என்ன சார், இதுல நீங்க கிழமைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை, இது ரெண்டே இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வசியம், திங்கக்கிழமை மோகனம். இந்த 2 தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம். அப்ப இந்த 2 தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த கருப்பு உளுந்தை என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா அப்ப காலையில 6 to 7, இல்லை மதியம் 1 to 2, இரவு 8 to 9, அந்த ஓரையை கணக்கு பண்ணிடணும். திங்கக்கிழமைனா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த காலங்களில் என்ன சொன்னா ஒரு பிடி எடுத்து நல்லா நெய் நல்லா விட்டு வறுக்கணும். நல்லா வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுங்க. போட்டு வச்சுட்டு என்ன சொன்னா காலையிலையோ உங்களுக்கு என்ன சொன்ன மதியமோ இரவோ நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை எடுத்து ரெகுலரா வாயில போட்டுக்கிடலாம். ஆனால் போடுற அன்னைக்கு என்ன குடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன குடிக்கணும்னா பசும்பால், சுத்தமான பசும்பாலை 100 மில்லி காய்ச்சணும். காய்ச்சி நாட்டு சர்க்கரை அல்லது உங்களுக்கு பிடித்த ஜீனி, வெள்ளை சர்க்கரை, இது எது வேணாலும் போட்டு என்ன சொல்லலாம்னா அதை சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க சாப்பிடும் போது என்ன நினைக்கணும், பணம். உயிர்காரகமா பொருள்காரகமா? உயிர்காரகனாலும் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க,
பொருள்காரகனால நீங்க தான் அனுபவிக்க போறீங்க, இல்ல தொழில் மேன்மையறன்னு நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து பண்ணிக்கிடலாம். ஆனா செமக்க போறது வந்து நீங்க தான். வேற யாரும் வந்து உங்களுக்கு போய் முட்டு கொடுக்கறதெல்லாம் மாட்டாங்க. இறைவன் என்ன சொல்றாங்க, என்ன கேட்டாலும் நான் தருவேன், ஆனால் வந்து அதற்கு நான் பொறுப்பெடுத்துக்கிட மாட்டேன், நீ தான் அந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரமே. என்ன வேணாலும் கடவுள் கேட்டா கொடுப்பாரு. அப்ப இதை வந்து என்ன சொன்னா, சாப்பிட்றோம்னா சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு என்ன சொல்லலாம்னா பசும்பாலில் வந்து ஜீனி அல்லது நாட்டு சக்கரை கலந்து அழகாக வந்து என்ன சொன்னா நல்லா ரசிச்சு ருசிச்சு குடிங்க. ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பசும்பால் நாட்டு சர்க்கரையில போட்டு இதை எடுத்து என்ன சொன்னா வச்சிடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த 6 பிடி எடுத்து நீங்க வறுத்து வந்து என்ன சொன்னா அப்படியே வந்து நீங்க அந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு என்ன சொல்லலாம், நல்லா வந்து என்ன சொல்லலாம்னா அழகா உங்களுடைய தேவையான அளவு இந்த நெய்யில் வறுக்கப்பட்ட கரு உளுந்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு 100 மில்லி பசும்பாலை வந்து அழகாக குடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் எது நினைத்தாலும் வசியமாகும். ரொம்ப நாள் இதை சொல்லக்கூடாது என்று தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் வந்து என்ன சொன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்படுறவங்க என்ன சார் தன்னுடைய தொழிலை வந்து என்ன சார் மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம், பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம், வீட்டில் வந்து அந்யோன்யத்தை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். நாளைக்கு வந்து நம்ம வெளியே போனா வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அந்தஸ்தான ஒரு அந்யோன்யமா வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களை வந்து நம்மளை ஒரு அளவலாவதற்குண்டான அத்தனைக்கும் இது யூஸ் பண்ணலாம், அத்தனைக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க, வந்துட்டு என்ன சொன்னா அப்படியே ஓடுறவன்லாம் அந்த வந்து உட்காந்துருவான், சரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இதற்கு அவ்வளவு சக்தி உண்டு, அவ்வளவு சக்தி உண்டு. யாரும் வந்து இதெல்லாம் மறக்கலாம் முடியாது. என்ன வந்து என்ன சொன்னா இது வந்து சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்றதுனால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. இலக்கை அடைவதற்கு ஒரு சைக்கிள் இருந்தாலும் நம்ம வந்து என்ன இலக்கை அடைய முடியும். நடந்து போயும் வந்து என்ன சொன்னா இப்ப திருப்பதிக்கு போறவங்க என்ன சொல்றாங்கன்னா நீட்டா வந்து நடந்து போய் அவங்க இலக்கை அடைஞ்சிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்குன்னு அந்த கடவுள் வந்து ஒரு தனி வழியை கொடுத்துட்டு தானே இருக்காரு. பஸ்ஸில் போகிறவனும் சில பேர் என்ன வந்து கொஞ்சம் நடுத்தர மக்கள் இன்னும் பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஜீப்பு பிடிச்சி போகிறாங்க, சில பேர் என்ன சொன்னா டாடா சும்மா பிடிச்சிட்டு போகிறாங்க. எல்லாமே அவனுடைய தகுதிக்கு தக்கன வந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. அப்போ நாம வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு சாதாரண விஷயத்தில் கூட வந்து என்ன சொன்னான்னா ஜெயிப்பதற்கு பறந்து போய் தான் ஜெயிக்க வேண்டும் என்று விதி இல்லை. சாதாரண மனிதன் அவன் தகுதிக்கு தக்கன ஏழைக்கேத்த எள்ளூருண்டையாக குசேலன் போய் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆனது எப்படி? தன்னுடைய நண்பனுக்காக இத்தனைக்கான அவளை கொடுத்துதான் வந்து என்ன சொல்லணும் அவர்கிட்ட இருந்தது அதான். கிருஷ்ணன்ட்ட போய் வந்து கொடுத்த அவர் ஒரு வாய் எடுத்து சாப்பிட வந்து அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனது எது அப்படின்னா வந்து ஒரு சாதாரண அவள் தான். அந்த அவளை வச்சு வந்து என்ன சொன்னா அவ்வளவு அவர் அறியாமலே வந்து என்ன சொன்ன தன்னுடைய நண்பனுக்கு வேற என்னமே கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அவள் அரிசி அவள் தான் கொண்டு போய் கொடுத்து வந்து என்ன சொன்னாலும் தன்னுடைய வறுமையை போக்கி கொண்டார். அதே மாதிரி உங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து தீர்வு பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நான் சொன்ன இந்த கருப்பு உளுந்தை வந்து இதுல நெய்யில வறுத்து ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கணுங்க. இதை வந்து நீங்கள் சேகரிக்க வேண்டிய நாள் வந்து ஞாயிறும் திங்களும் தான். ஞாயிறும் திங்களில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா ஞாயிறும் திங்களில் வந்து வருகின்ற ராகு காலத்தில் வந்து இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப இதை விட சூப்பராக வேலை செய்யும். அதை சாப்பிடும்போது என்ன சார் கண்டிப்பாக சாப்பிட்டு முடித்த பிறகு சாப்பிட்றதும் வந்து உங்களுடைய வயிறுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க. அதை அத்தனையும் 6 பிடியும் வந்து சாப்பிடணும்னு அவசியம்லாம் கிடையாது. அந்த 6 பிடி என்பது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். 6 என்பது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். அதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எடுக்கிறதா 6 பிடி, வறுக்கிறதா 6 பிடி. வறுத்து முடிச்ச பிறகு நம்மளுடைய வயிற்றுக்கு தக்கனதான் சாப்பிட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து சாப்பிடக்கூடிய யாருமே அந்த சாஸ்திரத்தில் சொல்ல. ஆனால் கண்டிப்பாக பசும்பால் நாட்டு சர்க்கரையோ அல்லது ஜீனியோ சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு 2வது நாள் என்ன சொன்னா எதுவும் வரலைன்னா கவலைப்படாது. சில விஷயங்கள் நாங்களே வந்து என்ன சொன்ன சில விஷயங்களை வந்து ப்ராப்பராக ரெகுலராக செஞ்சுட்டு வரோம். ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா வந்து எதுவுமே வேலை செய்யாது.
அப்ப எதுவுமே வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கு ஏன் வேலை செய்யலைங்கிற ஒரு ஆராய்ச்சியின்படி இன்னைக்கு என்ன நாள், என்ன கிழமை, என்ன அப்படிங்கிறது கரெக்டா அப்படியே கேட்கணும். நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு எங்களை மீறி இந்த நாளில் நீ ஜெயிக்க முடியாது அப்படின்றோம், முடியாதுன்றோம். அப்ப நம்ம அதை என்ன சொன்னா மானசீகமா ஏற்றுக்கணும். ஓகே, நேற்று கொடுத்தது இன்னைக்கு கொடுக்கல, அதுக்குண்டான கிரக நிலைகள் என்ன காரணத்திற்காக இத்தனை ஒரு கர்மாவை சரிபடுத்தக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருந்தாலும் விதி என்பது வலியது என்பதை அது சுட்டிக்காட்டும். சுட்டிக்காட்டி என்ன செய்யணும் தெரியுமா? உங்களை என்ன சொன்ன, நான் இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு வந்தமே, ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டத்தான் செய்யும். ஆனால் அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். இன்று கொடுக்காத நாள், இன்னைக்கு கொடுக்காத நாள் நாளைக்கு சேர்த்து கொடுக்கும். இது சாஸ்திர விதி. எந்த கிரகம் ஒரு நாளையில் நம்மளை ஏமாற்றியதோ அதற்கு மறுநாள் வேற கிரகம் வரும். அவன் கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்து விட்டு போகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிரா ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.